வடநாட்டிற்கு போனால் இது ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் என்பதாக கணக்கு. விஜயதசமி அன்றைக்குத்தான் ராவணனை ராமன் அழித்தான். இலங்கையிலே இருந்து புறப்பட்டு ராமன் அயோத்திக்கு திரும்புவதற்கு சில நாட்கள் ஆயினவாம். அந்த கணக்குப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாள் இந்த தீபாவளி திருநாள் என்று கணக்கு. நந்தி கிராமத்திற்கு ராமன் வந்தவுடனேயே அயோத்தி மக்கள் எல்லாம் வரிசை வரிசையாக தீபங்களை ஏற்றி நந்தி கிராமத்திலே இருந்து அயோத்தி வரைக்கும் தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடினார்களாம். ராமனை வரவேற்று மகிழ்ச்சியோடு அவர்கள் கழித்த நாள் இந்த தீபாவளி திருநாள். கோவர்தனத்தை தூக்கி பிடித்து கொண்டு நின்றானே, ஒரு வாரம் கழிந்த போது இந்திரனுக்கு அடக்கம் வந்தது, பணிவு வந்தது. அவனுடைய அகங்காரம் குன்றியது. என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா என்று வந்து நின்றான். தன்னுடைய அடக்கத்தோடும் அகங்காரம் அடங்கியவனாக இந்திரன் வந்த திருநாள் தான் தீபாவளி திருநாள் என்பதாக கொண்டாடப்படுகிறது. ஹிரண்யாக்ஷதன் என்கிற அரக்கன் பூமியை அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஒழித்து விட்டான். அந்த இடத்திலே இருந்து அவனை வதம் செய்து அந்த அரக்கனை அழித்து விட்டு பூமியை மேலே எடுத்து கொண்டு வந்தார் வராக பெருமாள். அவருக்கும் பூமிக்கும் தோன்றிய மகன்தான் இந்த பூமியிலே பிறந்த மகன். அவன்தான் நரகன் என்று அழைக்கப்பட்டான். இந்த தேகம் அழிகிற நேரத்தில் எனக்கு மனத்தில் வெளிச்சம் வந்துவிட்டது, நான் திருந்துகிறேன். ஆனால் என்னுடைய கதையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆணவம் அடங்குகிற இந்த நாள், உண்மையிலேயே ஞான வெளிச்சம் வந்திருக்கக்கூடிய இந்த நாளை மக்களெல்லாம் வெளிச்சத்திற்கான நாளாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டான். நரகாசுரனை கண்ணன் வெற்றி கொண்ட நாளாக இருக்கட்டும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் என்கிற இருட்டு கலைந்து ஞானம் என்கிற வெளிச்சம் எல்லா இடத்திலேயும் பரவுகிற நாள். அதுதான் தீபாவளி திருநாள். வணக்கம். பரிகாரஸ்தலம் யூடியூப் சேனலுக்காக நேயர்களை எல்லாம் சந்திப்பதில் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. எல்லோருக்கும் தீபாவளி காலகட்டத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தீபாவளி கோலாகலமாக இருக்கட்டும். தீபாவளி இந்த நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான விழா. என்ன, இதற்கான காரணங்கள் நாட்டினுடைய பல பகுதிகளில் பலவிதமாக வழங்கப்படும். தென்னாட்டில் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த கதை நரகாசுரன் கதை. இந்த நரகாசுரன் கதைக்கு கொஞ்சம் பின்னாலே வருவோம். வேறு என்னென்ன காரணங்கள் தீபாவளிக்கு சொல்லப்படுகின்றன? வடநாட்டிற்கு போனால் இது ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் என்பதாக கணக்கு. விஜயதசமி அன்றைக்குத்தான் ராவணனை ராமன் அழித்தான். அதற்கு பின்னர் இலங்கையிலே இருந்து புறப்பட்டு ராமன் அயோத்திக்கு திரும்புவதற்கு சில நாட்கள் ஆயினவாம். அந்த கணக்குப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாள் இந்த தீபாவளி திருநாள் என்று கணக்கு. நந்தி கிராமத்திற்கு ராமன் வந்தவுடனேயே அயோத்தி மக்கள் எல்லாம் வரிசை வரிசையாக தீபங்களை ஏற்றி நந்தி கிராமத்திலே இருந்து அயோத்தி வரைக்கும் தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடினார்களாம். அதனாலே தான் தீப ஆவளி. வழி என்றால் நமக்கு தெரியும், வழி என்றால் கோடு, வரிசை என்று பொருள். ஆவளி என்றாலும் அதேதான் பொருள். தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடிய நாள், ராமனை வரவேற்று மகிழ்ச்சியோடு அவர்கள் கழித்த நாள் இந்த தீபாவளி திருநாள் என்று உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பீகார் போன்ற மாநிலங்களில் சொல்வார்கள். சரி, வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று
இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் உலாவி பார்த்தால் இன்னொரு அற்புதமான காரணமும் சொல்லப்படுகிறது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இல்லையா? அப்படி கடைந்த போது பல பொருட்கள் பார்க்கடலிலே இருந்து வெளியில் வந்தன. அமுதம் வரக்கூடிய அதே சமயத்தில் ஜகஜ்வால்யமாக யவ்வன குமாரியாக மகாலட்சுமியும் அந்த பார்க்கடலிலே இருந்து வெளிப்பட்டாள். பார்க்கடலிலே இருந்து மகாலட்சுமி வெளிப்பட்டாள் என்பதனால்தான் அவளுக்கு அலைமகள் என்றும் சஞ்சலா என்றும் திருநாமங்கள். பார்க்கடலிலே இருந்து மகாலட்சுமி வெளியில் வந்த நாள் தன்தேரஸ் என்று அழைக்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன்னோடு வரக்கூடிய திரையோதசி திருநாள். தீபாவளி நம்முடைய கணக்கில் சதுர்த்தசி அன்றைக்கு வரும். அதற்கு அடுத்த நாள் அமாவாசையாக இருக்கும். வடநாட்டவர்கள் அமாவாசை அன்றைக்குத்தான் தீபாவளியை கொண்டாடுவார்கள். சதுர்த்தசிக்கும் முந்தைய நாள் திரையோதசி. தேரா என்றால் 13 என்று பொருள். திரையோதசி என்றாலும் 13வது நாள் என்றுதான் பொருள். அந்த கணக்கில் தனத்திற்கு உரியவளாக, தனத்தை தரக்கூடியவளாக இருக்கிற மகாலட்சுமி தன்தேரஸ் நாளில் வெளிப்பட்டாள். அப்படி வெளிப்பட்டவள் என்றைக்கு மகாவிஷ்ணுவை கல்யாணம் செய்து கொண்டாள் தெரியுமா? பார்க்கடலிலே இருந்து வெளியில் வந்து விட்டாள். பிரம்மா அவளை பார்த்து விட்டு அயர்ந்து போனார். இவ்வளவு அழகான பெண்ணாயிற்றே, இவளுக்கு நான் எங்கே போய் மாப்பிள்ளை தேடுவேன் என்று இப்படியும் அப்படியும் பார்த்தாராம். மகாலட்சுமி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். அவளுக்கு தெரியும், அவளுக்கு மணாளன் யார் என்று அவளுக்கு தெரியும் இல்லையா? அமாவாசை அன்றைக்கு திரையோதசியில் வெளிப்பட்டு அடுத்த 2 நாட்களில் அமாவாசை அன்றைக்கு அவள் மகாவிஷ்ணுவை கரம் பிடித்தாள் என்று கணக்கு. ஆக மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான நாள் இந்த அமாவாசை திருநாள் என்பதாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்படியே ஒவ்வொரு பக்கமாக பார்த்து கொண்டு வந்தால் மதுரா, பிருந்தாவனம் போன்ற பகுதிகளுக்கு வருகிறோம். அந்த பகுதிகளில்தான் கண்ணன் நடந்தான், குழலூதினான் என்றெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அங்கேயும் கூட தீபாவளிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட கதை உண்டு. இந்திர விழா எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆயர்பாடி மக்கள். ஆனால் கண்ணன் குறுக்கிட்டு, இந்திர விழா எதற்காக? இந்திரன் மழையை பொழிகிறான் என்பதற்காக நீங்கள் இந்திரனை கொண்டாடுகிறீர்கள், இந்திரனுக்கு ஒரு வகையாக நன்றி சொல்கிறீர்கள். ஆனால் இந்த மழை இந்த இடத்தில்தான் பெய்ய வேண்டும் என்று யார் தீர்மானம் செய்தார்கள்? இந்திரனா? இந்திரன் பாட்டுக்கு மேகங்களை நகர்த்தி கொண்டே போயிருந்திருப்பான். கோவர்தனம் என்கிற மலை அந்த இடத்திலிருந்து மேகங்களை தடுத்திருக்காவிட்டால் இந்திரன் பாட்டுக்கு மேகங்களை நகர்த்தி கொண்டுதான் போயிருந்திருப்பான். மழை இங்கே பெய்திருக்காது, வேறு எங்கேயோ பெய்திருக்கும். இது கண்ணன் கொடுத்த ஒரு வகையான ஜஸ்டிபிகேஷன். இதை கேட்ட உடனே ஆயர்பாடியில் நந்தகோபர் உள்ளிட்ட அத்தனை பேரும் சரி, நாம் கோவர்தனத்திற்கு பூஜை நடத்தலாம் என்று நடத்தினார்கள். என்ன நடந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இந்திரனுக்கு கோபம் வந்து கொட்டு கொட்டென்று கொட்டினான். 1 வார காலத்திற்கு மழை. அந்த காலகட்டத்தில் மழையிலே இருந்து ஆயர்பாடி மக்களையும், கோபர்களை, கோபிகைகளை, அந்த மாடு கன்றுகளை எல்லாம் கண்ணன் எப்படி காப்பாற்றினான்? கோவர்தனத்தை தன்னுடைய கை சுண்டு விரலில் தூக்கி காப்பாற்றினான். கோவர்தன கிரிதாரன் என்று அந்த கண்ணனை போற்றுகிறோம். கோவர்தனத்தை தூக்கி பிடித்து கொண்டு நின்றானே, 1 வாரம் கழிந்த போது இந்திரனுக்கு அடக்கம் வந்தது, பணிவு வந்தது. அவனுடைய அகங்காரம் குன்றியது. என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா என்று வந்து நின்றான். தன்னுடைய அடக்கத்தோடும் அகங்காரம் அடங்கியவனாக இந்திரன் வந்த திருநாள் தான் தீபாவளி திருநாள் என்பதாக கொண்டாடப்படுகிறது. சமண தீர்த்தங்கரர்களில் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இந்த மகாவீரர் மகா நிர்வாணம் அடைந்த நாள் தீபாவளி திருநாள் என்பதாக கணக்கு. ஆக
சமணர்களுக்கும் கூட தீபாவளி என்பது மிக முக்கியமான பண்டிகை. கொஞ்சம் வடமேற்காக நகர்ந்து பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு போனால் அங்கே இன்னொரு செய்தி கிடைக்கிறது. குரு கோவிந்தர் சீக்கிய குருமார்களில் ஒருவர். இந்த குரு கோவிந்தர் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். அப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையில் எப்படியோ அவருடைய பெருமையை தெரிந்து கொண்டு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் கேட்டதன் விளைவாக விடுதலை செய்யப்பட்டார். அப்படி விடுதலை செய்யப்பட்ட போது அவரோடு கூட அந்த சிறையிலே இருந்த பல மன்னர்களையும், அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களையும் வெளியில் அழைத்து கொண்டு வருவதற்கு முற்பட்டார். அப்படி குரு கோவிந்தர் தன்னோடு அந்த மன்னர்களையும் வெளியில் அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த திருநாள் தான் தீபாவளி. அங்கே இருந்து சிறைச்சாலையிலே இருந்து புறப்பட்டு இப்போதைய தில்லிக்கு பக்கத்திலே இருந்த இடம்தான் அவர்கள் இருந்த சிறைச்சாலை. அங்கே இருந்து புறப்பட்டு பொற்கோயிலுக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பொற்கோயிலை அடைந்த நாள், அப்போது தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து எங்களுடைய குருநாதர் வந்துவிட்டார் என்று மக்கள் கொண்டாடினார்களாம். பந்தி சோர் திவஸ் என்றே இதற்கு பெயர். பந்தி கிரகம் என்றால் சிறை. சிறையிலே இருந்து அவர் வெளியில் வந்த நாள். எனவே சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்து அக ஞானத்தை, வெளிச்சத்தை தந்த நாள் என்பதாக கணக்கு. இப்படி ஏராளமான கதைகள், பற்பல வகைகளில் கதைகள் தீபாவளிக்கு. நமக்கு என்ன சந்தேகம் வரும்? ஒரு தீபாவளி, இந்த ஒற்றை தீபாவளிக்கு இத்தனை கதைகளா? இந்த கதைகளை எல்லாம் பார்த்தோமே, இன்னமும் நரகாசுரன் கதையை நாம் முழுமையாக பார்க்கவில்லை இல்லையா? பூமாதேவிக்கு பிறந்த மகன்தான் நரகன். பூமாதேவியை வராக அவதாரம் எடுத்து பெருமாள் அரக்கனுடைய பிடியிலே இருந்து காப்பாற்றினார். ஹிரண்யாக்ஷதன் என்கிற அரக்கன் பூமியை அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஒளித்து விட்டான். அந்த இடத்திலே இருந்து அவனை வதம் செய்து அந்த அரக்கனை அழித்து விட்டு பூமியை மேலே எடுத்து கொண்டு வந்தார் வராக பெருமாள். ஆகவேதான் அவருக்கு பூவராகர் என்று கூட திருநாமம் உண்டு. அப்படி பூமியை தொட்டு தூக்கி அவர் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய இடது தொடையிலே இருத்தி கொண்ட போது அவருக்கும் பூமிக்கும் தோன்றிய மகன்தான் இந்த பூமியிலே பிறந்த மகன். அவன்தான் நரகன் என்று அழைக்கப்பட்டான். நரகாசுரன் என்று சொல்கிறோமே, அந்த பெயரை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? நரகன் என்றால் என்ன பொருள்? நரன், நரகன் இரண்டும் ஒரே பொருள்தான், மனிதன். நரகாசுரன் என்றால் மனிதாசுரன். பெயரே வேடிக்கையாக இல்லை? ஆக்சிமொரான் என்று இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த ஆக்சிமொரான் போல தோன்றுகிறது இல்லையா? இது என்ன கதை? நரகன் பிறந்தான், பூமாதேவியின் மகனாக தோன்றினான், நிறைய வரங்களை பெற்றான், தவம் செய்தான், வரங்களை பெற்றான். வரங்கள் கிடைத்த உடனேயே பலம் வந்துவிட்டது என்கிற மதர்ப்பு வந்துவிடும். என்னிடத்தில் பலமே இல்லை என்றால் நான் பேசாமல் இருப்பேன். ஆனால் எனக்கு நிறைய பலம் இருக்கிறது என்றால் உடனே என்ன செய்வேன்? மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்னுடைய ஆற்றல் பேசாமல் உட்கார்ந்திருக்க தோன்றாது. உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உந்துதல், தாளம் போடுவேன். மெதுவாக தாளம் போட்டால் பரவாயில்லை, கொஞ்சம் அதிகமான ஆற்றல் இருந்தால் படார் படார் என்று அடித்து தாளம் போடுவேன். பக்கத்திலே யாராவது இருந்தால் அவர்கள் முதுகிலே தாளம் போடுவேன். இப்படி பலம் அதிகமாகிக் கொண்டே போனால் அடுத்தவர்களை அடிக்கவும் அடுத்தவர்களிடத்தில் ஜம்பம் பீற்றிக் கொள்ளவும் தோன்றும். இப்போது நரகாசுரன் அதையே தான் செய்தான். தான் பூமாதேவியின் மகன் என்பதனாலும் பிரம்மா தனக்கு நிறைய வரம் கொடுத்து விட்டார் என்பதனாலும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த தொடங்கினான். பல திசைகளுக்கும் படையெடுத்தான்.
அங்கே எல்லாம் போய் அரக்கர்கள் என்கிற வகையில் அரசர்களை சிறைபிடித்தான். இவன்தான் அரக்கன். ஆனால் அவர்களை எல்லாம் நீங்கள் மோசமானவர்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் சிறைப்பிடித்தான். அந்த ஊரிலே இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள், பெண்கள் யார் இருந்தாலும் அவர்களை எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து தன்னுடைய சிறையில் அடைத்தான். இப்படியெல்லாம் இவன் செய்த கொடுமை தாங்காமல் எல்லோரும் பெருமாளிடத்தில் ஓடினார்கள். பார்க்கடலில் போய் கெஞ்சினார்கள். கிருஷ்ணாவதாரத்தில் அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். கிருஷ்ணாவதாரம் வந்தது. நரகனுடைய அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே போனது. அவன் பிரக்ஜோதிஷபுரம் என்கிற தலைநகரத்திலே இருந்து ஆட்சி செய்தான். அந்த பெயரே வேடிக்கையான பெயர், இன்னொரு ஆக்சிமோரான். பிரக்ஜோதிஷபுரம் என்றால் என்ன பொருள்? பிரக் என்றால் கிழக்கு என்று பொருள். பிராச்சீனிய திசை என்பார்கள். பிராச், பிராக் என்பதெல்லாம் கிழக்கை குறிக்கும். கிழக்கு திசையிலே ஜோதிமயமாக ஒரு நகரம் என்பதுதான் பிரக்ஜோதிஷபுரம் என்கிற பெயருக்கு அர்த்தம். ஆனால் வெளியில் ஏதோ வெளிச்சம் இருப்பதாக நகரத்திற்கு பெயர் வைத்துவிட்டு உள்ளுக்குள்ளே இருட்டோடு இருந்தவன் நரகாசுரன். நரகாசுரனை அழிப்பதற்கு புறப்பட வேண்டும். சிக்கல் என்ன வந்தது தெரியுமா? அவன் வாங்கி இருந்த வரங்களில் ஒரு வரம் அவனுடைய தாயின் உதவி இல்லாமல் அவனை அழிக்க முடியாது என்பது. தாய் உதவி செய்ய வேண்டும். எந்த தாயாவது தன்னுடைய மகன் அழிவதற்கு உதவி செய்வாளா? இப்போது கிருஷ்ணாவதாரம் வந்துவிட்டது. கிருஷ்ணர் புறப்பட வேண்டும். கிருஷ்ணருக்கு தேரோட்டியாக ஒருத்தி நின்றாள். யார்? சத்யபாமை. சத்யபாமை பூமாதேவியின் அம்சம், அவதாரம். தாயின் உதவியோடு என்றானே, இப்போது எப்படி பலிக்கிறது பாருங்கள். பூமாதேவி தான் சத்யபாமையாக வந்திருந்தாள். அந்த சத்யபாமை தேரோட்டினாள். தேரிலே கிருஷ்ணர் புறப்பட்டார். நரகாசுரனை பிரக்ஜோதிஷபுரத்தில் அழித்தார். சிறையிலே இருந்தவர்களை எல்லாம் சிறை மீட்டார். அழிகிற நேரத்தில் நரகாசுரனுக்கு புத்தி வந்தது. பூமாதேவியின் மகனாக இருந்தும் பெருமாளுடைய மகனாக இருந்தும், வராக அவதாரம் பெருமாள் தானே, கடவுளின் குழந்தையாக இருந்தும் கூட ஆணவத்தால் அகங்காரத்தால் தவறு செய்தேனே. இப்போது நான் திருந்துகிறேன். இந்த தேகம் அழிகிற நேரத்தில் எனக்கு மனத்தில் வெளிச்சம் வந்துவிட்டது. நான் திருந்துகிறேன். ஆனால் என்னுடைய கதையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆணவம் அடங்குகிற இந்த நாள், உண்மையிலேயே ஞான வெளிச்சம் வந்திருக்கக்கூடிய இந்த நாளை மக்களெல்லாம் வெளிச்சத்திற்கான நாளாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். இது அவனுக்கான வரம் இல்லை. வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த வரம்தான் இந்த திருநாள். ஆகவேதான் நரகாசுரன் அழிந்த நாள் தீபாவளி என்பதாக அந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நரகாசுரனாக இல்லாமல் நரகன் நரகனாகவே இருக்க வேண்டும். மனிதன் மனிதனாக இருந்து வெளிச்சம் பெற்று தேவனாக உயரலாம். மனிதன் வக்ரங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அசுரனாக மாறிவிடக்கூடாது. இதைத்தான் இந்த கதை காட்டுகிறது. பிரச்சோதிஷபுரம் வெளியில் இருக்க வேண்டியதல்ல, உள்ளுக்குள்ளே அந்த உதயம் இருக்க வேண்டும். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருட்கணம் போயின எங்கும் அப்படின்னாரே மகாகவி பாரதியார். அந்த வெளிச்சம் உதயம் எங்கே வர வேண்டும்? உள்ளத்திற்குள் இல்லையா? அது நரகாசுரனுக்கு அன்றைக்கு சித்தித்தது, நமக்கும் சித்திக்கும் என்பதுதான் தீபாவளியின் கணக்கு. சத்யபாமை என்று சொல்லுகிறோமே, சத்தியமும் பாமையும் நிறைந்தவள். பாமை என்றால் அழகு என்று பொருள். பாம, இதுதான் தமிழிலே வாம என்று வரும். பாம அழகு. சத்யபாமை என்கிற போது உண்மையும் அழகும் சேர்ந்தவள். எப்போது நமக்கு உண்மையும் அழகும் சேரும்? உண்மையே அழகாக இருக்கும். அழகு உண்மையாக இருக்க வேண்டும். அழகு அழகு என்று நினைப்பது வெளியில் இருக்கிற ஆடம்பரம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்தியம். அதைத்தான் சத்யபாமை நமக்கு காட்டுகிறாள்.
இப்படி ஏராளமான அற்புதமான சம்பவங்களை தீபாவளி தனக்குள் கொண்டிருந்தாலும் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிநாதமாக விளங்குகிற தத்துவம் இவ்வளவுதான். அது ராமருடைய வெற்றியாக இருக்கட்டும், பார்க்கடலிலே மகாலட்சுமி தோன்றிய நாளாக இருக்கட்டும், கோவர்தனத்தை கண்ணன் தூக்கி பிடித்த நாளாக இருக்கட்டும், குரு கோவிந்தருடைய வெற்றி திருநாளாக இருக்கட்டும், மகாவீரரின் மகா நிர்வாண நாளாக இருக்கட்டும், நரகாசுரனை கண்ணன் வெற்றி கொண்ட நாளாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் என்கிற இருட்டு கலைந்து ஞானம் என்கிற வெளிச்சம் எல்லா இடத்திலேயும் பரவுகிற நாள் இல்லையா? அதுதான் தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாளில் அதிகாலையில் எழுந்து கங்கா ஸ்நானம் செய்து சுடுநீரில் நீராட வேண்டும் என்பார்கள். சாதாரணமாக அதிகாலை பொழுதில் சுடுநீரில் நீராடுவது என்பது நம்முடைய பரம்பரை வழக்கம் அல்ல. குளிர்ந்த நீரில் நீராடுவதுதான். மார்கழி மாதமாக இருந்தால் கூட கூடியிருந்து குளிர்ந்துதான். ஆனால் தீபாவளி அன்றைக்கு மாத்திரம் எக்ஸெப்ஷன். அன்றைக்கு கங்கா நதி எல்லா இடத்திலேயும் பரவி நமக்காக வருகிறாள். கங்கையை தேடி நாம் போவதில்லை. கடவுளுடைய அனுகிரகம் பாருங்கள். கங்கையை தேடி மற்ற நாட்களில் நாம் போக வேண்டும். பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டும். கூட்ட நெரிசலில் போய் கும்பமேளாவில் நீராட வேண்டும். ஆனால் தீபாவளி அன்றைக்கு அந்த கங்காதேவி நம்மை தேடிக்கொண்டு வருகிறாள். நம்முடைய இல்லத்திற்கு வருகிறாள். அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தலையில் நல்ல காய்ச்சிய தூய்மையான நல்லெண்ணெயை வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். நல்லெண்ணெய் என்பது நன்மையை தரக்கூடியது. அதனாலேதான் அதற்கு நல்லெண்ணெய் என்றே பெயர் வந்தது. இன்னொன்றும் இருக்கு அங்கே. அது எள்ளிலே இருந்து கிடைக்கக்கூடியது. எள்ளை வைத்து பித்ருக்களுக்கு கடன் செய்வார்கள். எனவே அந்த நல்லெண்ணெயை வைத்து தேய்க்கும் போது இதுவரைக்கும் முன்னாலே நான் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விட வேண்டும் என்று வேண்டி அந்த பாவங்களை எல்லாம் கங்கையில் கரைத்து கங்கை நம்மை தூய்மையாக்குகிறாள் என்பதாக கணக்கு. யம தர்ப்பணம் என்றும் ஒன்று செய்வார்கள் தீபாவளி திருநாளில். யமதேவனுக்கு பூஜை செய்து வழிபட்டு விளக்கேற்றி வைத்து யமனுக்கு நம்முடைய கடன். யமனுக்கு கடனா? பித்ருக்களுக்கு கடன் செய்யலாம். யம தர்ப்பணம் பித்ருக்களுக்குத்தானே தர்ப்பணம். யம தர்ப்பணம் என்றால் எங்கள் பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாய் இல்லையா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து விட்டாய் இல்லையா, எனவே உனக்கு வணக்கம் என்று யம தர்ப்பணம் செய்வார்கள். தீபாவளி அன்றைக்கு புத்தாடை அணிந்து இனிப்புகளை உண்டு உறவுகளோடும் நட்புகளோடும் மகிழ்ச்சியாக கோலாகலமாக கொண்டாடலாம். இடையிலே கண்டிப்பாக ஒன்று செய்ய வேண்டும். எவ்வளவுதான் இனிப்பு சாப்பிட்டாலும் அந்த இனிப்புக்கு முன்பாக இத்தனை இனிப்புகளை சாப்பிடுவதனால் உடலுக்கு எந்த கேடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மருந்தை சாப்பிட்டு விட்டு இனிப்பை சாப்பிட்டாலும் பாருங்கள் எவ்வளவு தூரத்திற்கு சயின்டிபிக். நிறைய இனிப்பை சாப்பிடும்போது அது உடலுக்கு கேடு தரும். எனவே அந்த கேடு வராமல் இருப்பதற்காக முன்னாலேயே பிரிவென்டிவாக தீபாவளி லேகியம் அல்லது மருந்து இதெல்லாம் இருக்கட்டும். புத்தாடை அணிந்து கொண்டு புத்தாடை அணிந்த உடனேயே புதியதாக பிறந்து விட்டோம் என்கிற ஒரு எண்ணத்தையும் நாம் கொண்டு அன்றைக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதற்கிடையிலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உறவுகளை சந்தித்து நட்புகளை சந்தித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி நடுவிலே இறைவனை வழிபடவும் வேண்டும். தீபாவளி அன்றைக்கு நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது அதிகாலை கங்கா ஸ்நானம் மாத்திரம் அல்ல, யம தர்ப்பணம் மாத்திரம் அல்ல, கடவுளை வழிபடுவது. தீபாவளியா என்று கேட்பதில்லை, கங்கா ஸ்நானம் ஆச்சா என்றுதான் கேட்கிறோம். கங்கா ஸ்நானம் ஆச்சா என்றாலேயே நம்முடைய பாவங்களை தொலைத்து விட்டோமா என்பதுதான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள். பாவங்கள் போய்விட்டன, நன்மையை சேர்த்து கொள்ள வேண்டாமா? அந்த நன்மைக்குத்தான் இறைவனை வழிபடுவது. இன்னமும் கூட இன்னொரு முறை உண்டு. அன்றைக்கு மாலை
மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை செய்வார்கள் சிலர். அன்றைக்குத்தானே அவள் மகாவிஷ்ணுவை மணக்கிறாள். அமாவாசை நாளில், ஒருவேளை சதுர்த்தசி நாளிலேயே தீபாவளியை கொண்டாடும் போது அடுத்த நாள் அதிகாலையில் அவர்களுடைய திருமணம். எனவே அன்றைக்கு மாலை இருவரையும் வழிபடுவது, குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவது. யமதர்ப்பணம் என்பது கூட சதுர்த்தசியில் தீபாவளி வரும்போதுதான். சதுர்த்தசி நாளிலே யமதர்ப்பணத்தை நிறைவேற்றி விட வேண்டும். அதற்கு மந்திரம் சொல்லும் போதே சங்கல்பத்தில் முதலில் சொல்லுவார்கள், கிருஷ்ண சதுர்த்தசி யமதர்ப்பணம் கரிஷ்யே என்றுதான் சொல்லுவார்கள். நம்முடைய பாவங்களை தீர்த்து கொள்வது, நன்மைகளை நிறைய செய்வது, எல்லோரோடும் கூடியிருந்து மகிழ்ச்சியோடு மகாவிஷ்ணுவை, மகாலட்சுமியை, ஆதி சிவனை, பார்வதியை, பிரம்மாவை, சரஸ்வதியை, இன்னும் அவரவர்களின் இஷ்ட தேவதைகளை வழிபடுகிற நாள் தான் தீபாவளி திருநாள். தீபாவளியில் நம்முடைய வாழ்க்கை ஒளி பெறுகிற நாள் இல்லையா? வாழ்க்கையில் ஒளி, வெளிச்சம் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்திற்கு நாம் பயணப்படுகிற நாள் தான் தீபாவளி திருநாள். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.